கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு செல்கிறாள். லாசரு, அவங்களுடைய சகோதரன் லாசரு இறந்துட்டான். அவனை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. அந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் இயேசு சென்று அவனை நான் உயிரோடு எழுப்புவேன், அவன் சாகலை அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லுவார். இப்படி சொல்லக்கூடியதான விஷயங்களில் அவங்க நடக்கிற உரையாடல் தான் இது. ஆகவே ஆண்டவரால் எதையுமே சாதிக்க முடியும் என்று அந்த வார்த்தையின் உள்ளர்த்தம் அதுதான். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விசுவாசித்தா நடக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப 2 முறை அந்த சம்பவத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் எல்லாருமே 2026 நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 2026 குறித்தான ஒரு விசுவாச பார்வைதான் இந்த வார்த்தை. எப்படி இருக்கும்? நமக்குள்ள பல கேள்விகள் எழும்பலாம். நீங்கள் எப்படி, அதாவது 2026 பிறந்ததுனால ஏதாவது ஒரு மாற்றம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேலண்டர் தான் மாறும், மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நானும் நீங்களும் விசுவாசித்தால் நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை நம்மால் காண முடியும், பார்க்க முடியும். ஆம், இந்த உலகத்தில் எதுவும் மாறப்போவதில்லை. ஆனால் விசுவாசித்தால் எதையும் மாற்றி காட்ட முடியும். இந்த மலையை பார்த்து விசுவாசத்தோடு தள்ளுண்டு போ அப்படின்னா அது மாறும். அதே போலதான் இந்த 26வது வருஷம் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு இது ஆசீர்வாதமான வருஷம் என்று விசுவாசியுங்களே. எனக்கு இது நன்மையான வருடம், ஆரோக்கியமான வருடம், ஊழியத்தில் பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்கிற வருஷம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிறதை விசுவாசித்து சொல்லுங்கள், அதுவே 2026 மாறும். ஆகவே காலங்கள் அப்படியே மாறிட்டே இருக்கும். அதனால் சுற்றி இருக்கக்கூடியதான பெரிய சூழ்நிலைகள், பெரிய மாற்றங்கள் வராது. ஆனால் நான் சொல்லுகிறேன், விசுவாசித்தால் எந்த சூழ்நிலையும், எந்த அட்மாஸ்பியரையும் மாற்றி அமைக்க முடியும். ஆம், அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், லாசரு செத்து போன அந்த நிலையில் அவனை எழுப்பேன்னெல்லாம் சொன்னார். எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் தூங்குனா எழுப்பிடலாம் ஆண்டவரே, அவன் செத்து போயிட்டானே என்றெல்லாம் எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் எதை நினைச்சாரோ, 1000, அதாவது மரியாள் ஆண்டவரோடு நெருக்கமானவங்க, ஆவிக்குரியவள், அவளை எதிர்மறையான வார்த்தைகளை தான் பேசுவாள். இப்படி எதிர்மறையான வார்த்தைகள் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தாலும் அவர் ஒன்றை நினச்சிட்டார், என்னென்னா லாசருவை உயிரோடு எழுப்பணும் அப்படிங்கிறதுல, எழுப்புவேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தால், விசுவாசத்தோடு இருந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தன் நிலையில் எந்த விதத்திலும் மாற்றி அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. தன் நிலையில் உறுதியாக இருந்தார். அன்பானவர்களே, அவர் விசுவாசித்தது எதுவோ அது அப்படியே நடந்தது. நம்புங்கள், 2026 நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் 2026 நடக்கும். புதுசாக ஒன்று நடக்க போகிறது இல்லை. ஆகவே நீங்கள் விசுவாசித்தால் எதையுமே சாதிக்க முடியும். நான் நோயற்ற சுகவாழ்வு வாழ்வேன் என்று விசுவாசிங்க, உங்கள் விசுவாசத்தின்படி ஆகும். ஏனென்றால் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆம், நீங்க நல்ல ஐஸ்வர்யவானா, ஆசீர்வாதிக்கப்பட்டவனாய், சுகவாழ்வு வாழக்கூடியவனாய் இருப்பேன். கர்த்தருடைய நாமத்தினால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு கிடைக்கும் என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள், அது அப்படியே ஆகும். என்ன விதத்தில், எந்த விதத்தில் நீங்கள் ஒரு உயர்வை காணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் கர்த்தரால் ஆகும். ஆண்டவருடைய கிருபை என்னை தாங்கும், நான் உயர்வேன், மேன்மை அடைவேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள். நீங்கள் விசுவாசத்தபடியே உங்களுக்கு ஆகும். நிச்சயமாக வெற்றியை காண்பீர்கள். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எதிர்கொள்கிற 26வது வருஷம் நாங்கள் விசுவாசிக்கிறது எதுவோ அது நடக்கும். அது அப்படியே நாங்கள் காணப்போகிறோம். அப்படிப்பட்ட நல்வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய மனதிலும் அவ்விசுவாசங்கள் நீங்குவதாக, விசுவாசம் வேரூன்றி வளர்வதாக. விசுவாசித்து சொல்லட்டும், அதையே வெல்லட்டும், வெற்றியை காணட்டும்.
ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.